சிவஞான போதம் அப்படின்ற முதல் சைவ சித்தாந்த சாஸ்திரத்தில் இந்த அண்டத்தில் மொத்தம் 3 விதமான பொருள் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு மெய்கண்ட சிவம். அதாவது இந்த அண்டத்தில் இறைவன், உயிர், உலகம் அப்படின்ற 3 பொருள் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இதில் இறைவன் அப்படின்றவர் யார் அப்படின்னா பேரறிவு பரம்பொருள் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது தானே அறியும் பொருள். தன்னுடைய பேரறிவனால் இந்த உலகத்தை உருவாக்கியும் இந்த உலகத்தை அழிச்சும் தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய பொருள் தான் இறைவன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த உயிர் அப்படின்றது என்ன சொல்கிறாருன்னா, இது ஒரு சிற்றறிவு பொருள். இது அறிவிச்சா மட்டும்தான் அறிய முடியும். அதாவது இது அறியாமை இருளால் சூழப்பட்டிருக்கிற ஒரு பொருள். அந்த அறியாமை இருளை யாராவது போக்கினா மட்டும்தான் அந்த அறியாமையிலிருந்து இது வெளியே வரும். அப்படி இல்லைன்னா இந்த உயிர் அப்படின்றது எப்போவுமே அறியாமையிலேயே தான் இருக்கும். ஸோ இதுதான் இந்த உயிர் அப்படின்றது. இந்த உலகம் அப்படின்றது என்னென்னா, இது ஒரு அறிவில்லாத பொருள். அதாவது என்னதான் நீங்கள் அதுக்கு அறிவித்தாலும் அதால் அறிஞ்சிக்க முடியாது. ஒரு அறிவில்லாத பொருள் தான் இந்த உலகம். உயிர்களுக்கு அறிவினை கொடுக்கக்கூடிய இறைவனால் உருவாக்கப்பட்ட ஒரு பொருள் இந்த உலகம் அப்படின்றது. அதாவது உயிர்கள்லாம் இங்கே வாழும். அந்த உயிர்களுக்கு அறிவை வழங்குகிற ஒரு இடம் தான் இந்த உலகம் அப்படின்றது. ஸோ நமக்கு இந்த அண்டத்தில் 3 விதமான பொருள்களுக்கு இது. ஒன்று இறைவன், இன்னொன்று உயிர், இன்னொன்று உலகம். நம்ம இறைவன்னா என்னென்னு பார்த்துட்டோம், உயிர்னா என்னென்னு பார்த்தோம், உலகம் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். இந்த 3ஓட தன்மைகள் பார்த்தோம். ஸோ இந்த 3 நீங்கள் உங்கள் மைண்டில் வச்சு இந்த உலகத்தை வேறு கண்ணோட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்மைகள், பலவிதமான உண்மைகள் உங்களுக்கு புலப்படும்.